வணக்கம் நண்பர்களே, ப்ளே ஸ்டோரில் வந்து ஃப்ரீ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மட்டும்தான் மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஃப்ரீ அப்ளிகேஷனோட பெய்ட் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அவங்களோட சர்வீஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். கூகுளில் நமக்கு ஒரு அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. என்ன அப்ளிகேஷன்னா, அதில் சில சர்வே ஒர்க்லாம் கொடுப்பாங்க. அந்த சர்வே ஒர்க் நம்ம ஃபினிஷ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த ரிவார்ட்ஸ் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷனை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அவங்க நமக்கு கொடுக்குற அந்த சர்வே ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிகிற மாதிரி ஒர்க்காக தான் இருக்கும். அந்த அப்ளிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே அதோட டுட்டோரியல்ஸ்லாம் நமக்கு வந்து ப்ளே ஆகும். ஸோ உங்கள் டுட்டோரியல்ஸ் வந்து படித்து பாருங்கள். லாஸ்ட்டாக டன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் ஆல்ரெடி ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லும். இங்கே ப்ளே ஸ்டோரில் வந்து என்ன அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதே அக்கௌண்ட் இதிலே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். இப்போ நான் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். டுட்டோரியல் முடித்த உடனே ஒரு சர்வே வந்து நமக்கு கேட்கும். அந்த சர்வே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். அதில் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதோட ஆன்சர் வந்து ஆப்ஷனாக கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொஸ்டின் படித்து பார்த்துட்டு அந்த ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. முடித்தோடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காமிக்கும். எப்போ வந்து சர்வே இருக்குதோ அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காமிப்போம் அப்படின்னு சொல்லும். இப்போ டச் பண்ணிங்கன்னா டிஸ்மிஸ் ஆயிரும். இதோட ஸ்டார்டிங் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே டாப்பில் வந்து நியூ சர்வே அவைலபிள் ஆன்சர் சர்வே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த சர்வே டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிறத படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த சர்வே வந்து ஒரு எக்ஸாம்பிளான சர்வே தான். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சர்வேக்கு வந்து கூகுள் ப்ளே கிரெடிட்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இதுவும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது எப்படி வேணால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுங்க. ஃபைனலாக வந்து ஒரு தேங்க்யூ அப்படின்னு மெசேஜ் வரும். ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. எப்போவுமே நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னே அதை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாப்லேயே இருக்கும். வி ஆர் வேலிடேட்டிங் யுவர் அக்கௌண்ட் நவ் அண்ட் ஆட் வில் சென்ட் யூ எ சர்வே ஒன்ஸ் யூ ஆர் கோ டு கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் வந்து அவங்க முடித்த உடனே நமக்கு சர்வீஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஒவ்வொரு சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ண அவங்க வந்து கூகுள் ப்ளே கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து பெய்டு அப்ளிகேஷன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் சர்வே பார்த்திங்கன்னா இனிஷியலாக கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 1 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. எப்போ சர்வே வருதோ அப்போ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு வந்து செட்டிங்ஸ் போயிட்டு உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கங்க. என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே கிரெடிட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ என்னோட இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருக்குது. அது கீழே இருக்கிற ஸ்பெண்ட் யுவர் ப்ளே கிரெடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து அல்டிமேட் கிதார் டேப்ஸ் அண்ட் சார்ட்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். அந்த அமௌண்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து அக்செப்ட்னு கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா அதுவே எடுத்துக்கும். பை அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. இதில் வந்து எவ்ரி டைம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் ஒவ்வொரு டைம் பாஸ்வேர்டு கேட்கும். அடுத்து கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி முடித்த உடனே நமக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ரீஃபண்ட் அல்லது இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷனை.
இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து ஓப்பன் அண்ட் ரீஃபண்ட் இருக்குது. இப்போ நான் ரீஃபண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு நமக்கு ஒரு மெசேஜ் காமிக்கும். நீங்கள் வந்து இந்த ரீஃபண்ட் பண்ணுறீங்களா, அந்த ரீஃபண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும் அப்படின்னு சொல்லுது. எஸ் அப்படின்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப் வந்து முதல்ல இந்த ஸ்டேஜுக்கே வந்துருச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த 20 ருபீஸ் வந்து அப்படியே இருக்குது. இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஷேர் லிஸ்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ரிவார்ட் ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மெனுவில் போய்ட்டு ரிவார்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். எந்தெந்த டேட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு நமக்கு அப்படிங்கிறது இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணது பார்த்தீங்கன்னா 31 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ 2ஆம் தேதி எனக்கு ஃபஸ்ட்டு சர்வே கொடுத்தாங்க. அதுக்கடுத்து 4, 5 கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூகுள் ப்ளே கிரெடிட் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, அந்த ஏர்ன் பண்ண கிரெடிட்டை யூஸ் பண்ணி எப்படி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி கூகுள் கிரெடிட்ஸ் வந்து நீங்களும் ஏர்ன் பண்ணி பெய்ட் ஆப்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் வீடியோ பற்றின கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.